நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவோம், அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், எனர்ஜியாக ஃபர்ஸ்ட் டே இருக்கும், செகண்ட் டே இருக்கும், தேர்ட் டே அப்படியே ட்ராப் ஆகிடும். அது எது வேணா இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லை எந்த படிப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். மூணாவது நாள் அப்படியே பழைய லைஃப்கே போவோம். அப்போ நம்ம சொல்லுவோம், என்னால் முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பல பேருக்கு அது தோணும். காரணம் என்ன தெரியுமா? ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறது வில் பவர் நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு ஹேபிட், தப்பான ஹேபிட்டை உள்ள ரிஜிஸ்டர் இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த ப்ராப்ளமே வருது. நம்ம மனசு எப்படின்னா, ஃபெமிலியரான பெயினை சேஃப்னு நினச்சிக்கிட்டு பழைய விஷயங்களை சேஞ்ச் ஆகாது, சேஞ்ச் ஆகவும் விடாது. ஏன்னா நம்ம பிரெயின் அப்படி சேஃப்டி பண்ண தான் நம்மளை நினைக்கும். அப்போ நீ சேஃப்டி ஜோனில் இருக்கிற அந்த விஷயத்த மாற்றாதன்னு சொல்லும். அந்த பிரெயின் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மாறுவோம். ஆனால் அதனால தான் நம்ம புதிய விஷயத்தை ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அது அந்த அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால் பழைய விஷயத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுவோம், பழைய லைஃப்க்கே போயிடும். நீங்களாம் பார்த்துக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, ஐடியாலாம் அவ்வளோ வரும், ட்ரை பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இது தோற்று போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு நீங்களே டிசைட் பண்ணிட்டு திருப்பி பழைய லைஃப்பில் எப்பயும் போல் வேலைக்குன்னு போவீங்க. ரைட்டா? எல்லார் வாழ்க்கையும் அது நடக்குது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜிம்முக்கு ஒருத்தர் போகிறாரு. ஃபர்ஸ்ட் வீக்லாம் ரொம்ப ஹை எனர்ஜியில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வீக் போகிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா பாடி பெயினாக இருக்குது, என்னால் போக முடியல, வலிக்குது, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்குன்னு அப்படின்னு நினைக்க சொல்லுவாங்க. தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்ட் வீக்கில் அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜிம்மு போகிறதே நின்றும். இங்கே ஜிம்மு ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் பாடியும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே ப்ராப்ளமே உங்கள் மனசு தான். உங்கள் மனசு செய்யவே விடாது. ஏதாவது புது விஷயத்தை ட்ரை பண்ணாலும் சேஃப் ஜோன்லேயே நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கும், கம்ஃபர்ட் ஜோன்லேயே யோசிக்க வைக்கும். லைஃப்பில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கணும். இது பண்ணுறது தப்பு, உனக்கு வராது, பண்ணாத, செய்யாத, நீ தோத்துடுவ அப்படின்னும் போது சரி இதுதான் சேஃப்டின்னு நினச்சிட்டு நம்மளும் டிசைட் பண்ணிட்டு நிற்போம். எப்படின்னா மைண்டும் நம்ம பேசுகிற வெளியில் வார்த்தையும் கனெக்டே ஆகாதனால இந்த விஷயம் நடக்கும். இது கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கிளாஸோட வேலை. சேஞ்ச் இம்மிடியேட்டாக ஆகாது, ரெப்பிட்டேஷன் தான் ஆகும். திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, பழைய விஷயத்த மாற்றணும்னா திருப்பி திருப்பி பண்ணணும். அதை எப்படின்றது தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 21 நாளில் ஒரே திங்கிங், ஒரே ஃபோர்ஸில், ஒரு ஃபோக்கஸில் திருப்பி திருப்பி நம்ம நிறைய விஷயத்த மாற்றி மாற்றி பண்ணுவோம். மூளைக்கு இது நீ பண்ணிட்டு இருக்க தப்பு, இது பண்றதான் கரெக்ட், இதான் நார்மல், இதை செய்யுன்னு சொல்லி அது கைட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இதை பண்ணா மாறுவோம், இதை பண்ணா எனக்கும் நல்லது, சொல்றத கேளுன்னு சொல்லி அதுக்கு ஆழமா அழுத்தமா நம்ம சொல்ல போறோம். அதுக்கு உள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற சப்கான் மைண்டுக்குள்ள குப்பையை முதல்ல எடுத்து வெளியில போட்டுட்டு அது எப்படி போடணுன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை செஞ்சுட்டு அடுத்து ஒண்ணா நம்ம செய்யும் போது பாசிட்டிவான திங்கிங் உள்ள செட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக லைஃப் திருப்பி புது லெவலில் ரீசெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி ஒரு ஆப் கரெக்டாக ஆச்சுன்னா மொபைலு, அது எப்படி நம்ம திருப்பி ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோன் ஆக்குறோமோ அதே மாதிரி மைண்டை, அந்த மாதிரி கரெக்டான மைண்டை ரீசெட் பண்ண போகிறோம். அது இந்த 21 நாள் கிளாஸஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 21 நாள் லைஃப்பில் உடனே பெர்ஃபெக்ட் ஆகிடும், எல்லாமே வந்துடும். அப்படி நான் ஒரு தப்பான இது உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல, பொய்யான வாக்குறுதி நான் கொடுக்க விரும்பல. ஆனால் 3 விஷயம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ரியாக்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி நார்மல் ஆகி வரும். ரெண்டாவது, உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயத்த பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத யார்கிட்டையும் கேட்காம நீங்களே டிசைட் பண்ணி அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. எப்படி நான் இப்போ ஒரு கிளாரிட்டியாக பேசுகிறேனோ அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும். மூணாவது, செல்ஃப் பிளேம், எனக்கு வரலை அப்படின்றத குறையும். மேக்சிமம் அது இல்லாமல் போயிடும். அது போயிடுச்சுனாலே உங்களை மேலே நம்பிக்கை நீங்கள் வச்சுட்டாலே அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன ப்ராசஸ்? லைஃப்பில் திங்கிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். திங்கிங் ப்ராசஸ் நடந்தால் என்ன ஆகும்? அடுத்த தாட்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும், நடைமுறைப்படுத்துவோம். நடைமுறைப்படுத்தி அதுக்கு ஆக்ஷன், வேலையை கொடுப்போம். வேலையை கொடுத்து அதை திருப்பி திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட்டில் உங்களுக்கு ஜெயிப்பீங்க இல்லை தோப்பீங்க, எது வேணால் நடக்கும். ஆனால் ஏதோ நடந்து முடிக்கும். அந்த இடத்துல ஸ்டாண்ட் ஆவீங்க, திருப்பி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, சக்ஸஸ்ன்றத ஒரு மோட்குள்ளே போவீங்க. அதை தான் இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு 21 டேஸ் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவை இன்ட்ரோ கிளாஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் மேனேஜர் பார்த்து உங்களை திட்டுறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் யூஸ்லெஸ், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அதனால தான் என்னை திட்டுறாங்க, நான் இந்த வேலையில் இருக்கிறதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதே தான் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும்னா, இது ஒரு ஃபீட்பேக், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க,
ஆனால் இது உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாறின்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது இருந்த திங்கிங்கும் அடுத்த திங்கிங்கும் மாறும்போது புது லைஃப்பை நீங்கள் யோசிப்பீங்க. உடனே அந்த இடத்துல உட்காராம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. சரி, தப்பு பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணுவோம், அடுத்த லெவலுக்கு போவோம், என்னென்ன பண்ணலான்னு அவங்ககிட்டே கேட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த கிளாரிட்டி ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் அது உங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு போகும். தொடர்ச்சியாக கொண்டு போச்சா ரிசல்ட் வரும். இவ்வளவுதான். அதனால தான் நான் மோட்டிவேஷன் பேசல, மைண்ட் செட்டை ரீசெட் பண்றது எப்படின்றது சொல்லி தரேன்றேன். மோட்டிவேஷனா நீங்க நிறைய வீடியோ பார்க்கலாம். என் யூடியூப் சேனலே அவ்வளோ வீடியோ 400 வீடியோ வச்சிருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம். ஆனா அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களை உட்கார வச்சு ஒரு குழந்தை மாதிரி கையை பிடிச்சி 21 நாள் உங்க கூட நான் டிராவல் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வரும். அதை அங்கங்க கரெக்ட் பண்ணுவேன். டெய்லி ஒரு வாட்ஸ்அப் காலில் பேசுவோம், ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவீங்க, இல்லை டைரக்ட் கால், ஜூம் கால், இப்படி எல்லாமே நடக்கும்போது உங்கள் கூட உட்காந்து ஒருத்தர் ரெடியாக அப்பப்போ ஒரு மென்டார் மாதிரி என்ன பண்ணும்போது நீங்கள் ரீசெட் ஆகிடுவீங்க. பழைய லைஃப்லேருந்து புது லைஃப்க்கு லேர்ன் பண்ணி புது ஸ்கில் செட்டு ரெடி பண்ணி நீங்கள் போயிடுவீங்க. என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அங்கே கிடைக்கும். லைஃப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு கிளாரிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. லைஃப்பில் இதை படிக்கணுமா, அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லைஃப்பில் வேலைக்கு போகணுமா, அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கல்யாணம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு தெரியும். குழந்தை பிறக்கலையா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மைண்ட் செட் சரியில்லை, அதனால தான் அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் அதை போக்குவீங்க. அப்படியே நிறைய ப்ராப்ளம் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும் இந்த 21 நாள் கிளாஸில். அதுக்கு தேவை இந்த இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு டிசிஷன் இல்லை, ஆனால் ஒரு டிசிஷன் நான் மாறணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ரீசெட் ஆகும். அந்த ரீசெட் ஆகும்போது உங்களோட லைஃபோட கோல் தெரியும். ஆனால் இது ஸ்லோவாக ஒரு கண்டினியூவாக மெதுவாக நடக்கிறவங்களுக்கு இது கிடைச்சிடும். இமிடியேட் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இது கிடைக்காது. இது லைஃப் நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என் கிளாஸில் முதல் 21 நாள் படிப்பீங்க. அடுத்து 48 நாள் என்னன்னு ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வருவீங்க. 90 நாளில் நீங்கள் 100% தெளிவுக்கு வந்துடுவீங்க. ஒரு கிளாரிட்டியான எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த 90 நாளில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தப்பு இல்லாமல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணுவீங்க, அடுத்து தப்பு இல்லாமல் எல்லாம் பண்ணிடுவீங்க. அப்போ 6 மாதத்தில் நீங்கள் லைஃப்பை மாற்றிடுவீங்க. அடுத்த ஒரு 6 மாதத்தில் பர்ஃபெக்டான ஒரு ஒரு உமேனாக நீங்கள் வந்துடுவீங்க. அதுதான் இந்த கிளாஸ் நான் கொடுக்க போகிறது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்றத அந்த இன்ட்ரோ கிளாஸில் வந்தால் தான் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றது இன்னும் மேலும் கிளாரிட்டி ஜூமில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி வேணும், நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா நம்ம 1-on-1 காலில் பேசுவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோ கிளாஸ் என்னன்றத டேட்டை நான் சொல்கிறேன். அது நீங்கள் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா என்னென்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்ட்ரோ கிளாஸ் ஃப்ரீ, ஆனால் 21 days கிளாஸு 999. இந்த இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு பேட்ச்சு ரன்னிங் ஆகிட்டுருக்கு, அது சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டுருக்கு. செகண்ட் பேட்சுக்காண்டி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாருக்கா தேவைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, லைஃப்பில் ஏதாவது தேடுறாங்க, லைஃப்பில் சக்ஸஸ் வேணும்னா இந்த வீடியோவை கொடுத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக மோட்டிவேஷன் கேட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை மாறாது. ஆனால் அதுக்கு லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுத்து செய்யணும்னு ஒரு ப்ராசஸில் வந்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிடைக்கும். அந்த ஆக்ஷன் ரிசல்ட்டாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இதுதான். நீங்கள் வாழலாம், எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் வாழ்கிறேன், இதே பூமியில் தான் இருக்கோம். நீங்கள் ஜெயிக்கலாம், நான் ஜெயிச்சிட்ருக்கிறேன். அது எப்படின்னு சொல்லித்தரேன், வாங்க கற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.